வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சங்க. தமிழ்நாடு அரசு மற்றும் மைய அரசு ஆகியன தரமான உணவு உற்பத்தியினை பெருக்கி நாட்டு மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற குறிக்கோளோடு அடிப்படையிலேயே நல்ல தரமான விதையுடைய தாவரங்களை வளர்த்து அதனை மற்ற வேளாண்மையாளர்களுக்கு விற்று மேலும் இச்சங்கிலி தொடர் அதிகரிக்க ஈரோடு மாவட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் முன்னோடி வேளாண்மையாளர்களை தேர்வித்து அவர்களுக்கு ஆதார விதை உற்பத்தியை பெருக்க வழிவகைகளை கற்றுத்தருகின்றது. அவ்வாறு உதவி பெற்ற வேளாண்மையாளர் என் மணிமேகலை அவர்களை சந்தித்த போது இதுக்கு முன்னாடி நாங்கள் கரும்பு, நெல், வாழை, மஞ்சள் இதெல்லாம் பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேளாண் விஞ்ஞானத்துறையிலேருந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பற்றி, விதை உற்பத்தி பற்றி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் பயிர் பண்ணி நாங்கள் அரை ஏக்கருக்கு 900 கிலோ மகசூல் எடுத்தோம். முதல்ல விதை நேர்த்திக்கு வேணுங்கிற இதெல்லாம் கொடுத்தாங்க. விதை நேர்த்தி, அதுக்கு இடுபொருள்ங்க ட்ரைகோடெர்மா விரிடி கொடுத்தாங்க. களைக்கொல்லி ஃபஸ்ட்டு களைக்கொல்லிங்க, பூச்சிக்கொல்லி மருந்து, பூஞ்சான கொல்லி இதெல்லாம் கொடுத்தாங்க. குழுக்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். நல்லபடியாக மகசூல் வந்துச்சு. அரை ஏக்கருக்கு 900 கிலோ எடுத்தோங்க. நல்லா விளைச்சல் கிடச்சிதுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விதை கொடுத்தோங்க. மறுபடியும் நாங்கள் பயிர் பண்ணோம். மேலும் விவரம் பெற என் மணிமேகலை அவர்களை 09788908656 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கொழுப்பற்ற திடப்பொருட்களை எவ்வாறு அதிகரித்தலை மேற்கொள்வது என்பதை பண்ணையாளர்களுக்கு விவரிக்கின்றார் டாக்டர் பி மதியழகன் அவர்கள். இன்றைக்கு ஆலோசனை நேரம் பகுதியில் நாம் கலந்து பேச இருப்பது பாலில் கொழுப்பட்ட திடப்பொருளை அதிகரிக்கிறது எப்படி. பாலுக்கு எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கூட்டுறவு சங்கங்கள்லாம் பாலில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எத்தனை சதவிகிதம் கொழுப்பு இருக்குது, எத்தனை சதவிகிதம் கொழுப்பற்ற திடப்பொருள் இருக்குது, இந்த இரண்டினுடைய அளவை வச்சு தான் பாலில் பாலுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒரு 10 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற இந்த கறவை மாடு வச்சுருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் அவங்க பண்ணைகளுக்கே போயிட்டு என்ன எப்படி பராமரிக்கிறாங்க, எத்தனை மாடு வச்சுருக்குறாங்க, ஏதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா, அதுக்கு அவங்க என்ன செய்தாங்க, என்ன தீவனம் போடுறாங்க, அவங்க பண்ணையில் என்ன இருக்குது. நம்ம காலங்காலமாக நீங்கள் அடர் தீவனம் போடுங்க, பசும்புல் போடுங்க, வைக்கோலும் பசும்புல்லும் வைக்கோல் போடுறதும் பசும்புல் போடுறதும் தவிடு புண்ணாக்கு அவங்க போடுறதும் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் விஞ்ஞான முறைகளை நம்ம செய்யணுன்ட்டு கோஃபோரு கோத்திரி மற்ற புல்லாம் போடுங்க, பயிர் வகை தீவனங்களை பயிடுங்க அப்படிலாம் சொல்கிறோம். அப்புறம் சமச்சீர் தீவனம் அடர் தீவனம் போடுங்க அப்படின்னு சொன்னால் அடர் தீவனம் சில பேர் மற்ற கம்பெனிகளில் வாங்கி போடுறாங்க. அரசு நிறுவனங்கள்லேயும் கிடைக்கிற தீவனத்தை போட்டு பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் போடுறாங்க, அப்புறம் நிறுத்திடுறாங்க. ஏங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க கொஞ்சம் அது கட்டுப்படி ஆகலைங்க. சரி இந்தாங்க நாங்களே இதுக்கான ஒரு என்னென்ன போட்டு கலக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்.
நீங்கள் கலந்து போடுங்க அப்படின்னா அதையும் போட்டு பார்த்துட்டு அரைச்சி போட்டுட்டு நிறுத்திடுறாங்க. ஏன்னா கட்டுப்படி ஆகலைங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு தீர்வு பண்ணணுமென்ட்டு ஒரு 200 விவசாயிகள் அத்தனை பேரும் என்ன உங்கள் தோட்டத்தில் இருக்குது, என்ன அவங்கக்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, பச்சைப்புல் இருக்கா, வரப்பில் இருக்கா, வைக்கோல் போடுறாங்களா, சோளத்தட்டு போடுறாங்களா, இல்லை ராகி பயிரிட்டு அந்த தாள்களை போடுறாங்களா, அல்லது மக்காச்சோளம் பயிரிட்டு அந்த இதை போடுறாங்களா, வேறு கடலைக்கொடி போடுறாங்களா, என்ன இருக்குது, எவ்வளோ அந்த மாடு பால் கறக்குது, இந்த விவரங்களையெல்லாம் சேகரித்து பார்த்து அவங்க இதைத்தான் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய தீவன பராமரிப்பு முறை. இதை வச்சுட்டு ஒரு மென்பொருள் கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கணும். உருவாக்கிட்டு இதையெல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த மாட்டினுடைய உடல் எடைக்கு இவங்க கொடுக்குற தீவனத்துக்கும் கணக்கு போட்டு பார்த்தா பெரும்பாலான விவசாயிங்க கூடுதலாகவே தீவனம் போடுறாங்க மாட்டுக்கு. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா பாலில் வந்து பாயிண்ட் வரல, கொழுப்பற்ற திடப்பொருள் அதிகரிக்கலை, மாடு செனை பிடிக்கலை, பால் அதிகமாக கறக்கலை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மாடும் செனை பிடிக்கணும், கன்று போட்டு 2 மாதத்தில் 3 மாதத்துக்குள்ளே செனையாயிடணும், பாலும் அதிகமாக கறக்கணும், இந்த பாயிண்ட்டும் அதிகமாக வரணும், கொழுப்பற்ற திடப்பொருளும் அதிகமாக வரணும். அப்போது இதனால் கூடுதலாக விலை கிடைக்கும், கூடுதலான வருவாய் கிடைக்கும், மக்களுடைய வாழ்க்கை தரம் கூடும். அப்படிங்கிறதுனால என்ன செய்தோம்னா எந்த சத்து குறைவாக இருக்குது இந்த கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்ததில் என்ன சத்து அவங்க கொடுக்குற தினம் போடுற தீவனத்துலேருந்து என்ன சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான விவசாயிகளுக்கு இந்த தாது உப்பு சத்து, நுண் தாது சத்துக்கள் குறைவாக இருக்குது. ஒருத்தர் கூடுதலாக தீவனம் போட்டவங்களுக்கு புண்ணாக்கு அதிகம் போடாதீங்க, தவிடு குறைச்சி போடுங்க அப்படின்லாம் சொன்னதுனால 1 லிட்டர் பால் உற்பத்திக்கே ஒரு 2 ரூபாயிலேருந்து 2000 ரூபா 3 ரூபா குறைச்சி உற்பத்தி செலவே குறைக்க முடிஞ்சுது. 2வது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த தீர்வு என்னென்னா தினம் ஒரு கைப்பிடி உப்பு, சோத்து உப்பு இருக்கு இல்லையா, அதை தேனியில் போடுங்க தவிடு வைக்கும்போது. அடுத்து கேல்சைட்டுன்னு ஒரு பவுடர் இருக்குது, அது வந்து ஒரு மாட்டுக்கு தினம் 100 கிராம் கொடுங்க. அது ஒரு 100 கிராம் வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோவே வந்து 1 ரூபா 1.5 ரூபா தான். அடுத்து நுண்தாது சத்து இருக்குல்ல, மைக்ரோ மினரல்ஸ், ட்ரேஸ் மினரல்ஸ், அது 1 கிலோ வாங்கிட்டா ஒரு வருஷத்துக்கு வரும். தினம் வந்து 3 கிராம்லேருந்து 5 கிராம் போட்டால் போதும். அதுக்கு அடுத்து நம்ம தோசை மாவுக்கு போடும்ல சோடா பைக்கார் சமையல் உப்பு, அது வந்து அந்த சோடா மாவு வந்து 10 கிராம். இதை கொடுத்து பண்ணதோட அவங்க போடுற அந்த பசுந்தீவனங்கள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நறுக்கி சின்னதாக நறுக்கி துண்டு பண்ணி போடணும். இதுதான் நாங்கள் கொடுத்த தீர்வு. அவங்களுக்கு கொழுப்பு இல்லாத திடப்பொருள் அதிகமாகிடுச்சு, பால் உற்பத்தியே சில மாடுகளில் 1.25 லிட்டர் வரைக்கும் அதிகமாகிடுச்சு, எருமைகளில் 800 மில்லி வரைக்கும் அதிகமாச்சு. கொழுப்பு சத்து கூட வந்தது. 2 மாதம் 3 மாதத்தில் செனை பிடிக்காத இருந்த மாடுகள்லாம் செனைக்கு வந்துடுச்சு. இவ்வளோ தீர்வுகள் இருக்குது, இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த பராமரிப்பு முறையில். இப்போ தாதுப்பு பல்கலைக்கழகமே வந்து தானுவாஸ் மினரல் மிக்சர் தயார் பண்ணாங்க, அதுக்கடுத்து ஸ்மார்ட் மினரல் மிக்சர் அப்படின்னு பண்ணாங்க, இப்போ கிராண்டுன்னு ஒன்று வந்திருக்குது. இதெல்லாம் வந்து இந்த தாதுப்பு சத்து குறைபாட்டை இதெல்லாம் கொடுக்கறது மூலம் தாதுப்பு சத்து குறைபாடு நீங்குதுனாவே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். தீவனத்தை குறிப்பாக நறுக்கி போடுறது ரொம்ப முக்கியம், அந்த தோசைக்கு போடுற மாவு போடுறது ரொம்ப முக்கியம். இதை செய்திங்கன்னா பாலில் கொடுப்படுற திடப்பொருள் அதிகமாகிடும். மேலும் விவரம் பெற 0444530400 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.